அந்த பரம்பரையில் வந்த நாம் வீரியமிக்க விதைகளை தேர்வு செய்து இந்த நிலத்தில் விதைக்கிறோம். என் அன்புக்கு உரியவர்களே, இங்கே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற தமிழ் தேசிய இனத்திற்கு மீட்சியுற, எழுச்சியுற, பாதுகாப்பாக வாழ, உரிமை பெற, விடுதலை பெற இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். நம் தலைவன் இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தா கலியபெருமாள், நம்முடைய அண்ணன் தமிழரசன் எல்லாம் வெவ்வேறு பாதைகளை தேர்வு செய்தார்கள். உங்களுக்கு தெரியும். அதே காலகட்டத்தில் அந்த நிலத்தில் நம்முடைய தலைவன் ஆயுதமேந்திய கிளர்ச்சியை முன்னெடுத்தார். இதனால் அரசியல் போராட்டம், அரசியல் விடுதலை என்றது இங்கு தோற்று போனது, தோற்கடிக்கப்பட்டது. அவன் ஆயுதத்தை வைத்திருந்தான். இங்கே ஒரு நாடு இருக்கிறது, இந்திய நாடு. இதிலே பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் வாழ்கிறது. இந்திய நாட்டில் இராணுவம் இருக்கிறது. அந்த இராணுவத்தில் எல்லோரும் இடம்பெற முடியும். மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள், தமிழர்கள் எல்லோரும் இடம்பெற முடியும். ஆனால் இலங்கையில் ஒரு இராணுவம் இருக்கிறது, அதில் தமிழர்கள் இடம்பெறவே முடியாது. ஒரு இனத்தின் மக்கள் இடம்பெற முடியாத ஒரு இராணுவம் இருந்தால் அந்த இராணுவம் எப்படி இந்த இனத்தின் மக்களை பாதுகாக்கும் என்பது ஒரு அடிப்படை கேள்வி. இந்த கேள்வியை உலகத்தில் ஒருவர் கூட கேட்கல.